வணக்கம், வெல்கம் டு சாகிதாஸ் ரெசிபி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சில்லி சப்பாத்தி ரெசிபி பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு சப்பாத்தி 4 நம்பரை இந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த திக்னஸில் இருக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் இதே மாதிரி இந்த சைஸில் நறுக்கிக்கலாம். சில்லி சாஸ் 1.5 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை தேவையான அளவு, 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் தட்டி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை சேர்த்துடணும். நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோலே வச்சுட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு அதோட ரா ஸ்மெல் போன பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். நல்லா போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும், கண்ணாடி பதத்துக்கு. இப்போ நம்ம கேப்சிகமை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உப்பும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். கேப்சிகம் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. லைட்டாக வதங்கினா போதும். இப்போது சில்லி சாஸை சேர்த்துருவோம். சில்லி சாஸ் இல்லைன்னா இங்கே மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு நிமிஷம் இதுவும் வதங்கட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். இதையும் இப்போ சப்பாத்தியையும் சேர்த்துருவோம். நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்தியை நம்ம சேர்த்துருவோம். இந்த மசால் நல்லா சப்பாத்தியில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்ட மசாலாலாம் சப்பாத்தியில் நல்லா கோட்டாகி குக் ஆகிடுச்சு. நம்ம சாஸ் எல்லாம் போட்டதுனால ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவிடலாம். சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.